வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய. அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பயிற்சியாகும் சனி பகவானால் உங்கள் வாழ்வில் உண்டாகும் நற்பலன்கள் என்ன என்பதனை பற்றியும், கெடுபலன்கள் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம். 9 கிரகங்களுமே குறிப்பிட்ட கால இடைவெளியில் நகரக்கூடியவைதான். ஆனாலும் சில கிரகங்களின் பயிற்சி மட்டுமே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது என்பதால் அவை மட்டுமே பிரதானமாக பார்க்கப்படுதுங்க. அந்த வகையில் இந்த விசுவாச வருஷத்தில் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் மாசி மாதம் 22ஆம் தேதி, அதாவது 6/3/2026 அன்று வெள்ளிக்கிழமை, பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்பராசியில் இருந்து புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீனராசிக்கு காலை 8:26 மணிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. இந்த பயிற்சியில் மகர ராசிக்கு முழுமையாக 7.5 சனி நீங்குதுங்க. கும்பத்துக்கு பாதச்சனி, அதாவது 7.5 சனியின் கடைசி சுற்று ஆரம்பமாகுதுங்க. அதே சமயம் மேசராசிக்கு 7.5 சனியின் தொடக்கமான விரயச்சனி ஆரம்பம் ஆகுதுங்க. இந்த சமயத்தில் தனுசுக்கு அஷ்டாஷ்டமம், சிம்மத்துக்கு அஷ்டமம், மீனத்துக்கு 7.5 சனியில் ஜென்மசனி காலகட்டம் தொடங்குதுங்க. இந்த சமயத்தில் கடகத்துக்கு 9ஆம் இடத்துல பாக்கிய சனியாகவும், துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்துல ருண ரோக சத்துருஸ்தானத்தில் வரக்கூடிய அமைப்பும் ஏற்படுதுங்க. அவருடைய 3, 7, 10ஆம் பார்வைகள் முறையே ரிஷபம், கன்னி, தனுசு ராசிகளில் பதியுதுங்க. இப்போது சனி பகவான் செல்லும் மீனராசி அவருடைய நட்பு வீடுங்க. அதோட அடுத்து வரக்கூடிய குரு பெயர்ச்சிக்கு பிறகு குரு பகவானின் 9ஆம் பார்வை மீனத்துல பதிய இருக்குங்க. இத்தகைய கிரக அமைப்புகள் மற்றும் சனி பகவான் மீனத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய பிற கிரக பெயர்ச்சிகள், இப்படி எல்லாவற்றையும் கணக்கில் கொண்டே இந்த பலன்கள் தரப்பட்டிருக்கு. எந்த சமயத்திலும் நிதானம் தவறாமல் இருப்பது, நேர்மை, நியாயத்தை கடைபிடிப்பது, பெற்றோர் பெரியோரை மதிப்பது, இயற்கையை பேணி காப்பது, அவரவர் குல முறைப்படியான தெய்வ வழிபாடுகளை செய்வது, இதெல்லாம் எல்லோருக்குமே பொதுவான பரிகாரங்கள் ஆகும். உழைப்பு, நேர்மை, உடற்பயிற்சி, நல்ல எண்ணம், பக்தி மார்க்கம், இப்படி இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு சனி பகவான் எப்போதும் நல்லதையே செய்வாருங்க. நடைபெறும் இந்த சனி பயிற்சியில் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். துலாம் ராசி அன்பர்களே, சனி பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டிற்கும் 5ஆம் வீட்டிற்கும் உரியவர். அவர் இப்போதைய பெயர்ச்சியில் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான கும்பத்தில் இருந்து 6ஆம் வீடான மீனத்திற்கு செல்கிறார். 6ஆம் இடம் என்பது சத்ரு, ரோக, ரண, ருண ஸ்தானம்ங்க. இந்த இடத்துல சனி பகவான் அமர்ந்தாலும் அவர் இப்போதைய பெயர்ச்சியில் விபரீத ராஜயோகத்தையே தர இருக்கிறார். அதனால் உங்கள் சங்கடங்கள் நிவர்த்தியாகி சாதகங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் உங்கள் வாக்குக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். இந்த சமயத்தில் முன்பு இருந்ததை விட கவனமாக வார்த்தைகளை வெளிவிடணும். உடன் பணிபுரியும் யாரிடமும் வேண்டாத வாக்குவாதமும் வேண்டாம். சுறுசுறுப்பும் பொறுப்புணர்வும் உங்களுடையதாக இருந்தால் பதவி, இடமாற்றம், ஊதிய உயர்வுன்னு அத்தனையும் கைகூடும். புதிய பணி தேடுறவங்க அவசரத்தை தவிர்க்கணும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். வாரிசுகளாலும் வாழ்க்கை துணையாலும் இனிமை இரட்டிப்பாகும். உறவுகள் ஒத்துழைப்பு உங்கள் உயர்வுக்கு அவசியம். இளம் வயதினர், பெற்றவங்க பெரியவங்க ஆலோசனைகளை கேட்டு நடங்கள். பணவரவு அதிகரிக்கும். வீடு மனை வாங்கும் யோகம் உண்டு. விலை உயர்ந்த ஆபரணங்களை பத்திரமா வச்சுக்குங்க. விடுபட்ட முன்னோர் கடன்களை செய்து முடிச்சா வீட்டில் நிம்மதி நிரந்தரமாகும். செய்யும் தொழிலில் லாபம் தொடர்ந்து வரும். புதிய ஒப்பந்தங்களை ஒரு முறைக்கு இருமுறை படித்து பார்த்து கையெழுத்திடுங்கள். குறுக்கு வழி ஆலோசனைகளுக்கு கனவிலும் இடம் தராதீர்கள். இவ்வாறாக இருந்தால் வளர்ச்சி பாதை தடைபடாமல் இருக்கும். அரசியல் துறையினருக்கு உயர்வுகள் பலவும் வரக்கூடியதாக உன்னதமான காலகட்டம் இதுவாகும். ஏற்றமும் மாற்றமும் ஏற்படும். இந்த சமயத்தில் அடக்கமாக செயல்படுறது, வாக்குல கவனமாக இருக்கிறது நல்லது. பெண்களுக்கு இதுவரைக்கும் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி நிம்மதியும் சந்தோஷமும் நிறையும். வாழ்க்கை துணைவரோடு ஏற்பட்டிருந்த மனக்கசப்பு மறையும். சின்ன சின்ன விஷயத்துக்கும் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்தாலே உன்னதங்கள் நிலைக்கும். கலை, படைப்பு துறையினருக்கு வாய்ப்பு கனவுகள் நனவாக தொடங்கும். கல்வி கடன்கள் அலைச்சல் இல்லாமல் கிடைக்கும். பயணங்களில் உரிய பயணச்சீட்டுகள், பணம், உடைமைகளை பத்திரமாக பார்த்துக்கணும். உடன் வரும் யாரிடமும் குடும்ப ரகசியங்களை பகிர வேண்டாம். அலைபேசியில் பேசினாலும் வார்த்தைகளில் நிதானம் தேவை. உடல் நலத்தில் அலட்சியம் கூடாது. ஏற்கனவே இரத்த அழுத்த மாறுபாடு இருந்தால் உரிய மருந்துகளை தவறாமல் எடுத்துக்கொள்ளுங்கள். தலைவலி, தோல் நிறம் மாற்றம், அலர்ஜி, பூச்சிக்கடி தொல்லைகள் வரலாம். இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் ஒரு முறை பட்டீஸ்வரம் சென்று துர்க்கையை வணங்குங்கள்.
வெள்ளிக்கிழமைகளில் புற்றுள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று கும்பிடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் புது மலர்ச்சி ஏற்படும். சிறப்பு தொகுப்பு: சனி பெயர்ச்சியால் ஏற்படும் பாதிப்புகளை சரி செய்யும் சக்தி மிக்க 10 பரிகாரங்கள். சனி பகவானுக்கு உரிய சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து அவரை வழிபடுவது மகத்தான பரிகாரமாகும். இந்த விரதத்தில் மதியம் ஒருவேளை மட்டும் உணவு உட்கொள்ள வேண்டும். இயலாதவர்கள் பழம் மற்றும் எளிய உணவுகளை ஏற்கலாம். சனிக்கிழமை அன்று காலையும் மாலையும் குளித்து சனி பகவானை தொழ வேண்டும். மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனம் அடைந்த பிறகு சிவாலயம் சென்று வழிபட வேண்டும். விநாயகரை முறைப்படி வணங்கி ஆலயம் வலம் வந்து மூலவர் அம்பாளை தரிசித்த பிறகு நவகிரகங்களை வலம் வந்து வணங்க வேண்டும். சனீஸ்வரரை வணங்கி சனி காயத்ரி மந்திரத்தை 18 முறை கூறி மனதார வழிபட வேண்டும். பின்னர் நல்லெண்ணெய் ஊற்றி 5 அகல் விளக்குகள் ஏற்றி வைத்து வழிபட வேண்டும். சனீஸ்வரர் தனி சன்னதியில் இருந்தால் அந்த சன்னதியின் முன் நல்லெண்ணெய் தீபங்கள் 5 ஏற்றி வைத்து வழிபடுவது விசேஷம். அருகிலேயே கிழக்கு நோக்கி அமர்ந்து சனீஸ்வரனின் சுப அருள் கிடைக்க வேண்டும், சனிதோஷ பாதிப்புகள் அகல வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வரலாம். இயன்றவர்கள் அன்றைய தினம் மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் வழங்குவது விசேஷம். சங்கடகர சதுர்த்தி தினத்தில் விநாயகருக்கு 8 சிதறு தேங்காய்களை உடைத்து நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டால் சனியின் பாதிப்புகள் குறையும். அதேபோல் வெள்ளிக்கிழமை தோறும் அதிகாலை நீராடி அருகம்புல் மாலை சாற்றி அரசமர பிள்ளையாரை சுற்றி வந்து முறையாக வழிபட்டால் சீரும் சிறப்பும் நாடி வரும். தோஷங்களை எல்லாம் போக்கும் சக்தி பிரதோஷ வழிபாட்டுக்கு நன்மை உண்டு. அதிலும் சனிக்கிழமைகளுடன் இணைந்து வரும் சனி மகா பிரதோஷ நாளில் நந்தியையும் ஈஸ்வரரையும் வணங்கி வருவது சிறப்பான பரிகாரமாகும். அப்போது சுவாமி நந்தி அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்கலாம். அது மட்டுமின்றி திருக்கோவில் விளக்கேற்ற எண்ணெய் வாங்கி கொடுப்பதும், சிவாலயங்களில் வில்வத்தலத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவதும் மிக உன்னதமான பரிகாரங்கள் ஆகும். பொதுவாகவே சனி பகவானின் தானியம் எள். அந்த எள் எண்ணெயில் அவருக்கு விளக்கு ஏற்றி வழிபடுவதால் நன்மைகள் பெருகும். சனிக்கிழமை விரதம் இருந்து எள் எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் செய்து சனி பகவானுக்கு உகந்த எள் எண்ணெய் விளக்கிட்டு எள் சாதம் படைத்து சனிக்கவசம் ஓதி வழிபடுவது சிறந்த பரிகாரமாகும். வெள்ளிக்கிழமை இரவு எள் தானியத்தை கரும்பட்டு துணி அல்லது கருமை நிற காகிதத்தில் வைத்து மடித்து தலையணைக்கு கீழ் வைத்து படுத்து உறங்கவும். மறுநாள் காலையில் எள் எண்ணெய் தேய்த்து குளித்து முதல் நாள் மடித்து வைத்த எள்ளை வடித்த சாதத்தோடு கலந்து நைவேத்தியம் செய்து காக்கைக்கு வழங்க நன்மைகள் ஏற்படும். சனி தோஷங்களை போக்கி நன்மைகளை உண்டாக்கும் கண்கண்ட தெய்வம் ஆஞ்சநேயர். ஆகவே இயன்ற போதெல்லாம் அனுமனுக்கு வடைமாலை சாத்தி துளசி மாலை அணிவித்து வெண்ணெய் அர்ப்பணித்து வழிபட்டு வந்தால் சனிதோஷ பாதிப்புகள் நீங்கும். வீட்டில் நலப்புராணம் படிப்பதாலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ராமநாமத்தை உச்சரிப்பதாலும் பாதிப்புகள் நீங்கி பயனடையலாம். ராமநாம ஜபம், சுந்தரகாண்ட பாராயணம் என குழுவாக இணைந்து கூட்டு பிரார்த்தனை செய்வது மிக அற்புதமான பலன்களை பெற்றுத்தரும். சனிக்கிழமைகளில் சனி பகவானின் அதிபதியான மகாவிஷ்ணுவை வணங்கி விஷ்ணு சகசரநாமம் அல்லது அனுமன் சாலிசா பாராயணம் செய்தால் எண்ணற்ற நன்மைகளை பெறலாம். நல்லெண்ணெய், உளுந்து, இரும்பு சட்டி ஆகியவற்றை ஏழை எளியோருக்கு தானம் செய்யலாம். அதேபோல் சனி ஆதிக்கம் செலுத்தும் பூசம், அனுசம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திர நாட்களில் அன்னதானம் செய்வது சிறப்பு. நடக்க முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்தால் சனி பகவான் அருளால் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும். எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. சிவாய நம.